உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாரி, மாமாக்கு என்னாச்சு? எதுக்காக கண்ணுல கட்டு போட்டிருக்காரு? சூர்யாக்கு என்னாச்சு மாரி? மாரி ஃபாரினரை கண்டுபிடிக்க போன இடத்துல அங்க நடந்த சண்டையில லேப்ல இருக்கிற கெமிக்கல் பாட்டில் உடைஞ்சு சூர்யா சார் கண்ணுல பட்டுடுச்சு. ஐயோ, ஹஸ்பண்ட் சாருக்காக நான் கோயில்ல வேண்டிக்கிட்டு கோயில்ல இருந்து வெளியே வரும்போது வெண்ணிலா ஹஸ்பண்ட் சார ஆட்டோல கூட்டிட்டு போனதை பார்த்துட்டு நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். டாக்டர் என்னதான் சொன்னாங்க? மாரி, கெமிக்கல் வேற கண்ணுல பட்டிருக்கு. பார்வைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. கெமிக்கல் புகை ரெண்டு கண்ணையும் பலமா பாதிச்சிருக்கிறதுனால இப்போதைக்கு ஹஸ்பண்ட் சாருக்கு பார்வை பாதிக்கப்பட்டிருக்கு. எதையும் பார்க்க முடியாது. இது டெம்பரவரி தான். ஒரு மாசம் கட்டு போட்டிருக்கணுமா, அதுக்கப்புறம் அவருக்கு சரியாயிடும். ஒன்னும் பயப்பட தேவையில்லை. அட கடவுளே, எனக்கு தான் ஆக்சிடென்ட்ல பார்வை பறி போச்சுன்னா இப்ப என் மருமகனுக்கு இப்படி ஆயிடுச்சே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? அவளை பெத்த அம்மாவோட பார்வையும் பறிச்சுட்ட, இப்போ அவளோட புருஷனோட பார்வையும் பறிச்சிட்டியே. கடவுளே, அம்மா. அண்ணி, என்ன நீ கொடுமை இது? யாரு கண்ணு பட்டுச்சோ, யாரு செஞ்ச பாவமோ? உங்க மகனோட நிலைமைய பாத்தீங்களா? அம்மா, நீங்க அழாதீங்க. ஒரு மாசத்துல எல்லாம் சரியாயிரும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஆமா அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க. எனக்கு பார்வை இல்லைன்னா என்ன? அதான் கண்ணுக்கு கண்ணா என் மாறி இருக்கால. அத்தை, நீங்க அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும். எனக்கு பார்வை போனதை பத்தி கூட கவலையே இல்லை. அந்த மார்க்கை விட்டுட்டேன். அவனோட போன் என் கையில கிடைச்சும் நான் தவறு விட்டுட்டேன். அதான் எனக்கு கவலையா இருக்கு. அவன் அந்த போன்ல ஏதோ பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தான். அநேகமா அது எங்க குழந்தைய பத்தின விஷயமா தான் இருக்கும். அத நான் தவறு விட்டுட்டேன். அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. சூர்யா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. உனக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தத்தெடுத்திருக்கியே அந்த குழந்தை தான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.